Good morning friends. நம்ம இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டுடேஸ் கான்செப்ட் இஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட்டு பிரேக் ஈவன் அனாலிசிஸ்னால் என்னென்னா, இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப் அமாங் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ப்ராஃபிட். ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் presenting the effect of volume on profit. So break even analysis na enna effect of volume on profit, அதாவது நம்ம இவ்வளோ வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணால் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த வால்யூமை தாண்டி போச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். ஓகேங்களா? ப்ராஃபிட் அந்த இடத்துல வந்து கம்மியாயிடும், அதாவது லாஸ் அக்கர் ஆகும். ஸோ அந்த வால்யூம் கண்டென்ட் வந்து எவ்வளோ வரைக்கும் இருந்தால் நமக்கு ப்ராஃபிட் அக்கர் ஆகுன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கான்செப்ட் தான் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஓகேங்களா? தென் இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் குவான்டிட்டி அல்லது பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான அசம்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, எப்பயுமே செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது செல்லிங் ப்ரைஸ்னால் நம்ம அந்த மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுற ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும்பாங்க. ஸோ when the selling price remains constant, it's one of the assumption of break even point. as well as வால்யூமும் காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அதாவது லீனியர் ரிலேஷன்ஷிப்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும், வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா காஸ்ட்டும் டிக்ரீஸ் ஆகணும். ஸோ இதுக்கு பேர் தான் லீனியர் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? தென் தி ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ஆர் ஈக்குவல் குவான்டிட்டி. அதாவது இப்போ 40 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 40 ப்ராடக்ட்டும் சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனும் சேல்ஸும் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ சேல்ஸ் நமக்கு அக்கர் ஆகணும். அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா குவான்டிட்டி. அதாவது எந்த ஒரு ஃபேக்டருமே பிரேக் ஈவன் பாயிண்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் குவான்டிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதை வச்சு பார்த்தீங்கன்னா இஎஸ்சியில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அசம்ஷன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ரெண்டாவது என்னென்னா லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வால்யூம் அண்ட் காஸ்ட். தென் தேர்ட் ஒன் என்னென்னா ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் ரெண்டுமே என்னென்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும். அதாவது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சேல்ஸ் கண்டிப்பாக நமக்கு ஆகிருக்கணும். தென் நோ அதர் ஃபேக்டர் எக்ஸப்ட் த குவாலிட்டி. அதாவது குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்டை தவிர மற்ற எந்த விஷயமும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? தென் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட். பிரேக் ஈவன் பாயிண்டில் மொத்தம் 3 வகையான காஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் காஸ்ட், தென் ஃபிக்ஸ்டு காஸ்ட், தென் மிக்சடு காஸ்ட். இந்த 3 காஸ்ட்டும் எதை பொறுத்து பிரிச்சிருப்பாங்கன்னா பீரியட் அண்டு வால்யூம், இது ரெண்டை பொறுத்து தான் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதோடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் அண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட்னால் அது வந்து பார்த்திங்கன்னா நெவர் சேஞ்ச் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரியே ஆகாது. ஸோ விச் மீன்ஸ் இட் டசன்ட் வேரி ஃபார் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம் வித் சேஞ்ச் இன் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காஸ்ட் வேரி ஆகாமலே இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிள் ரெண்ட், டாக்ஸஸ், இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அதாவது ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமைன்ஸ் சேம். ஸோ எவ்வளவு தான் நம்ம வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாலும் காஸ்ட் வந்து ரிமைன்ஸ் சேம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிம்பாங்க. தென் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்னா இட் வேரிஸ் லீனியர்லி. ஸோ இட் வேரிஸ் டைரக்ட்லி ஆர் லீனியர்லி வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம். அதாவது வால்யூமுடைய கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக நம்ம காஸ்ட்டோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சிம்பிளாக சொல்லணும்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு காஸ்ட். ஓகேங்களா? ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு காஸ்ட், இப்படியும் இதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் காஸ்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா இட் டசன்ட் வேரி, பட் வேரியபிள் காஸ்ட்னா இட் டஸ் வேரி. ஓகேங்களா? தென் மிக்சடு காஸ்ட். மிக்சடு காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வர்றதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது வேரியபிள் காஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது.
ஸோ மிக்சர் காஸ்ட்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செட் ஆஃப் செமி ஃபிக்ஸ்ட் அண்ட் செமி வேரியபிள். ஸோ பாதி ஃபிக்ஸ்டு பாதி வேரியபிள், அதாவது ஃபுல் ஃபிக்ஸ்டு ஃபுல் வேரியபிள் இல்லை, பட் பாதி ஃபிக்ஸ்டு பாதி வேரியபிள். ஓகேங்களா? அப் தென் பிரேக் ஈவன் பாயிண்ட்கான ஃபார்முலா, இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி டிவைடட் பை எஸ்பி மைனஸ் ஆஃப் விசி அப்படிம்பாங்க. எஃப்சினா ஃபிக்ஸ்டு காஸ்ட், எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ், விசினா வேரியபிள் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்னென்னா இட் டசன்ட் சேஞ்ச். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. செல்லிங் ப்ரைஸ்னால் என்னென்னா மார்க்கெட்டில் நம்ம விற்கக்கூடிய ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அப் தென் வேரியபிள் காஸ்ட், விசினா வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்னா அந்த காஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக காஸ்ட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி டிவைடட் பை எஸ்பி மைனஸ் ஆஃப் விசி, அதாவது ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ஆஃப் வேரியபிள் காஸ்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப் தென் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கான டயக்ராம். இது ஃபிக்ஸ்டு காஸ்ட் டயக்ராம், இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட்க்கான டயக்ராம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுடைய ஸ்டார்டிங்லேருந்து ஒரு லைன் மேலே போகும். இங்கே வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு ஸ்லோப் அக்கர் ஆகும். இந்த ரெண்டு ஸ்லோப்பும் மீட் ஆகிற இடம் இருக்குல்ல, ஸோ இந்த ரெண்டு ஸ்லோப்பும் மீட் ஆகிற இடத்த தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டும்பாங்க. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போகிறது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் அக்கர் ஆகும். ஓகேங்களா? பட் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே வர்றது எல்லாமே நமக்கு லாஸ்ட்டில் அக்கர் ஆகும். ஸோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃபியாக இருக்கும். அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனும் சரி ப்ராஃபிட்டும் சரி லாஸில் தான் அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் பர்பஸ் ஆஃப் பிரேக் ஈவன் பாயிண்ட் டயக்ராம். அதாவது நமக்கு வந்துட்டு எந்த குவான்டிட்டி வரைக்கும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும்னு மெஷர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னிக் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேங்களா? அப் தென் angle of inclination. Angle of inclination ஒன்றும் இல்லை, it is the angle at which the total sales line cuts the total cost line. அதாவது எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கோ as well as எவ்வளவு காஸ்ட் வந்துருக்கு ரெண்டு லைன் அக்கர் ஆகும். ரெண்டு லைனும் ஒரு இடத்துல கட் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னென்னா சேல்ஸ் கட் லைனு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தட் ஆஃப் ப்ராஃபிட் ரேட். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக இருந்துச்சுன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஹையராக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் ரேட் அதிகமாக இருக்கும். அதுவே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் ரேட் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வரைக்கும் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு மெஷர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னிக் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்படி அதோடைய அசம்ஷன் என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸுக்கும் சேல்ஸ் வால்யூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் எப்பயுமே அக்கர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப் தென் சேல்ஸ் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குவான்டிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் மட்டும்தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் அஃபெக்ட் பண்ணும், வேறு எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. அப் தென் இதில் 3 வகையான காஸ்ட் இருக்குது. வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட், மிக்சடு காஸ்ட். அவைகள் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை பொறுத்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷனை பொறுத்தோ இல்லை நேரத்தை பொறுத்தோ அந்த காஸ்ட் வேரியாகாமல் இருந்துச்சுன்னா அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிம்பாங்க. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனை பொறுத்து வேரி ஆச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் காஸ்ட் அப்படிம்பாங்க. சப்போஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அஸ் வெல் அஸ் வேரியபிள் காஸ்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா மிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப் தென் பிரேக் ஈவன் பாயிண்ட் இதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபார்முலா என்னென்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ஆஃப் வேரியபிள் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா டசன்ட் வேரி. வேரியபிள் காஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ். அதேமாதிரி வேரியபிள் காஸ்ட் வந்து என்னென்னா வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். அப் தென் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் ஆஃப் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ இங்கே நம்ம கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாமே ப்ராஃபிட், பட் பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே எல்லாமே நெகட்டிவ். ஸோ இதில் ஹரிசாண்டல் லைன் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் லீனியர் லைன் வந்து வேரியபிள் காஸ்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? அப் தென் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனாக என்னென்னா வேர் த காஸ்ட் அண்ட் த சேல்ஸ் ரெண்டுமே என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணும்.
அந்த மீட் பண்ணுற இடத்துல ஒரு ஆங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகும், அதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். அதோடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனோட பயன்பாடு என்னென்னா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராஃபிட் ரேட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? தேங்க்யூ.